மகப்பேறு காலத்தில் வர்ற சுகர் வந்து அவங்க குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு அந்த இன்சுலின் வந்து கொஞ்சம் குறைபாடாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் அதுக்கு மீனிங். கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிளாசண்டா இருக்கு இல்லையா, நச்சு, குழந்தையுடைய நச்சுக்கொடி மெச்சூர் ஆகும்போது, அது விளைஞ்சி பெருசாக ஆகும்போது, அது கிட்டத்தட்ட 1 கிலோ 1.25 கிலோ வரும். அது பெருசாக ஆக அதில் உள்ள ஹார்மோன்ஸ், அதில் உள்ள அந்த நொதிப்பொருட்கள் வந்து இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஹார்மோன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, இன்சுலினை வேலை செய்ய விடாமல் வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அதையும் தாண்டி இன்சுலின் சுரந்தால் தான் சுகர் கண்ட்ரோல் வரும். ஒரு ஸ்டேஜில் பிளாசண்டா மெச்சூர் ஆக ஆக அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போது மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் போல் தொடிக்க நிற்கும். அவ்வளோதான், தொடிக்கு தான் நிற்குமே தவிர ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். ஆனால் பிளாசண்டா எக்ஸ்பெல் ஆனதும், பிளாசண்டா வெளியில் வந்ததுமே, நச்சுக்கொடி வெளியில் வந்ததுமே அந்த சுகர் போயிடும். அவ்வளோதான். ஏன்னா அந்த எதிர்ப்பு தன்மை போச்சுல, அங்கே ஹார்மோன் செக்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது, அந்த பிளாசண்டல் ஹார்மோன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதோடு சரி. ஆனால் இந்த குறைபாடை நீங்கள் என்ன பண்ணணும், பேறுகாலத்துக்கு அப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் ரொம்ப போடாமல், வெயிட் ஒரு 2-3 கிலோ குடிக்கலாம். 5 கிலோ 10 கிலோன்னு வெயிட், நீங்கள் குழந்தை பெற்றவா அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, வேலை கொடுக்காங்கன்னு வேலை கொடுக்காமல் வச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை விட்டுட்டாங்கன்னு வைங்க, அதுவும் நோய் எதிர்ப்பு, அதுக்கு அந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை கூட்டிடும். ஃபேட்டு கூட தொந்தி வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த எதிர்ப்பு தன்மை அங்கே வந்துடும். இந்த தொந்திக்கு உள்ள கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த தொந்தியில் உள்ள கொழுப்பு, வயிற்றில் நம்ம சேரக்கூடிய கொழுப்பு இருக்குது, இதுவும் பிளாசண்டா மாதிரி தான் ஹார்மோன். அப்போ அங்கேயும் நோய் எதிர்ப்பு தன்மை, அது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வருது. அப்போது அங்கேயும் எதிர்ப்பு தன்மை கூடும்போது என்ன ஆகும், இன்சுலின் அதிகமாக சுரக்கணும், ஒரு ஸ்டேஜில் சுகர் வந்துடும். அதனால் வெயிட்டு போடாமல் இருந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நல்லா ரெகுலராக வாக்கிங் போய் நல்லா நடந்து, வெயிட்டு போடாமல் அவங்க வந்து ஃபுட்டு ஹேபிட்டும் ரொம்ப இனிப்பு சேர்க்காம அப்படி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப காலத்துக்கு சுகர் வராமல் பாதுகாத்துக்கலாம். எதுவாக இருந்தாலுமே பேறுகால காலத்தில் அவங்களுக்கு சுகர் இருக்கவங்க ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். சாப்பாட்டுக்கு மேலே உள்ள சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். அது பார்டர் லைனாக போகிறதுக்கு கொஞ்சம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. பிறகு 1 இயர் கழித்து ஒருக்கா பார்த்துக்கணும். நீங்கள் அது பீரியாடிக்கலாக செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயிட்டு கூடாமல் பார்த்துக்கிட்டாலே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் வெயிட்டு கூடாமல் உடம்பை வச்சுக்கிட்டாலே இது நமக்கு வந்து சர்க்கரை அந்த அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். காரணம் அதான், பிளாசண்டாவில் உள்ள ஹார்மோன், அந்த நச்சுக்கொடியில் உள்ள ஹார்மோன்ஸ் தான், பிளாசண்டல் ஹார்மோன்ஸ் தான் இதுக்கு எதிர்ப்பு தன்மையாக உள்ளது. அதே மாதிரி கொழுப்பு அதிகமாக சேரும்போதும் அதுவும் நோய் எதிர்ப்பு தன்மையாக, இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்ய ஹார்மோனுங்கனால அதுவும் வர வாய்ப்பு இருக்குது. வெயிட்டு போடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். உணவு பழக்கத்தை கொஞ்சம் நாள் வச்சுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா, வெயிட்டு போடாமல் இருந்தாலே இது வராது, அவ்வளோ ஈஸியாக வராது. ரொம்ப காலத்துக்கு தள்ளி கொண்டு போகலாம். மற்றபடி நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்டு கொடுத்து வெயிட்டு போட வச்சுட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க, சர்க்கரை நோய் வந்துடும்.